நல்ல ஜூஸியான குலாப் ஜாமுன் செய்ய கடையிலேருந்து குலாப் ஜாமுன் மிக்ஸ்லாம் வாங்க வேணாம். நம்மளே வீட்டில் சூப்பராக செஞ்சு அசத்தலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? மெஷரிங் கப்பில் 1/2 கப் அளவுக்கு நான் பால் பவுடர் எடுத்திருக்கேன். 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. இதோடவே 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 2 ஸ்பூன் நெய்யை உருக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மாவோட அந்த நெய் ஒன்று சேர மிக்ஸ் ஆகி வரணும். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ 1/4 கப் அளவுக்கு வெதுவெதுப்பான பால் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மாவு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். இப்போ இது ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். சக்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் 1/2 கப் அளவுக்கு சக்கரை எடுத்திருக்கேன். அதே கப்லேயே 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வாசனைக்காக 2 ஏலக்காவை தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் இந்த சக்கரை பாகு கொதிக்க வைங்க. ரொம்ப கம்பி பதம் வரணும்னு அவசியம் இல்லை. தொட்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக பிசு பிசுன்னு இருக்கணும். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மாவு நல்லா ஊறி சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். எந்த ஒரு விரிசலும் இல்லாமல் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி மீதி இருக்க குலாப் ஜாமுன் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் இருக்கப்போ குலாப் ஜாமுன் எல்லாத்தையும் போட்டு லோ ஃப்ளேமில் பிடிச்சி எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான குலாப் ஜாமுன் ரெடி. இது சக்கரை பாகில் போட்டு ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் சர்வ் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் சூப்பராக இருக்கும்.